மேஷம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனக்கவலையோட இது நாள் வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் தீரப்போகுது. நரகமாக இருந்த வாழ்க்கை முடிந்து சோலை வனமாக உங்களுடைய வாழ்க்கை பூத்து குலுங்க போகுது. அப்போ புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த அறுபடை முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது. இதற்கு மேலேயும் மேஷம் கஷ்டத்தை அனுபவிக்காது. இந்நேரம் சில பேர் மனசில் நினச்சிருப்பீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு இப்போ தான் வேலையே போச்சு அப்படின்னு. ஆமாம், மேஷத்தில் இருக்கக்கூடிய 20% அன்பர்களின் வேலை பறி போயிருக்கோம் கடந்த 3-4 மாதத்தில். அப்படி என்றால் பழையன கழிந்து புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மன உளைச்சலோட பிடிக்காத வேலையை இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த வேலை உங்களை விட்டு பறி போகிருக்கு. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சண்முகநாதன் உங்களுக்கு அருளை வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறான். அதாவது உங்களுக்கு எதிரிகள் ஏராளமானவர்கள். அத்தனை பேரோட எண்ணங்களையும் அந்த சரவண பவனின் வேல் சுட்டு எரிக்க போகுது. மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயரப்போகுது. குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு நீங்கள் அவமானப்பட்ட காலம் முடிந்தது. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களால் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்ததுமே தயவு செய்து எனக்காக சொல்லுங்க. அதாவது நம் முன்னோர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம மனதார அழுது கூப்பிட்டா நமக்காக அந்த சண்முகநாதனே ஓடோடி வந்து நம்முடைய எதிரிகளை துவம்சம் செய்யுவான் அப்படின்னு. துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவரின் குலத்தை முதலருக்களையும் எனக்கோர் துணையாகும். இந்த வேல்மாறலை தினமும் காலையில் எழுந்ததுமே எனது அன்பான மேஷ ராசி அன்பர்கள் உச்சரிக்கணும். இதனுடைய அர்த்தம் யாதெனில், உங்களுக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்தாலோ இல்லை உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு புதை குழியை வெட்டி வைத்தாலோ நீங்கள் மனதார அழுது முருகா அப்படின்னு கூப்பிட்டா அந்த முருகனுடைய வேல் வந்து உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை மட்டும் அழிப்பதோடு அல்லாமல் அவர்களுடைய குலத்தையே வேரோடு அழிக்கும் அப்படின்றது தான். எப்பேற்பட்ட ஒரு ஆதரவும் பலமும் மிகுந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க உச்சரித்தாலே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும். 7.5 சனி நடந்துட்டு போகட்டும். விரய சனி எந்தவித விரயத்தையும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படுத்தாது. அந்த சரவண பவன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் தோப்பீங்களா? தோக்கவே மாட்டீங்க. உங்களுடைய சொந்தங்கள் உங்களை மறக்கலாம், இரத்த பந்தங்கள் உங்களை வெறுக்கலாம். அந்த முருகன் உங்களை என்னைக்குமே மறக்கவும் மாட்டான், வெறுக்கவும் மாட்டான். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரப்போகுது. பணத்தை சம்பாதிக்க போறீங்க. அப்படி பணத்தை நீங்கள் சம்பாதிக்கும் போது பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும். புதியதாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா பணம் வரும்போது விட்டு போன சொந்தங்கள் தேடி வரும், ஆதாயத்துக்காக வருவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போனீங்கன்னா அப்போ புதிய பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும். அதை எப்படி கையாளணும் அப்படின்ற யுக்தியை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். யாரை கிட்ட வச்சுக்கணும், யாரை 10 அடி தள்ளி வைக்கணும் அப்படின்ற முடிவை இந்த ஆண்டில் நீங்கள் நிச்சயமாக எடுத்தே ஆகணும். ஏன்னா மேஷம் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது தேவையில்லாதவர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேலே ஏறி போகும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் காலை பிடிச்சி கீழே இழுப்பாங்க. நம்பி இது வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்டது வரைக்கும் போதும். இனியும் மேஷம் எந்த நஷ்டத்தையும் படக்கூடாது, எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. நீங்கள் இழந்த செல்வத்தை உங்களால் திரும்பி பெற முடியும். யாரையோ ஒருத்தரை நம்பி எல்லா பணத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க இல்லையா? இந்த நிலை உங்களுக்கு இந்த ஆண்டு மாறியே தீரும். கவலையே படாதீங்க. மிகப்பெரிய அளவில் மேஷம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை
வாழப்போகுது. எனக்கு நல்லா தெரியும், மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா நிம்மதியான ஒரு உறக்கத்தை உறங்கி 3-4 வருடங்கள் ஆகுது. அந்த நிலை மாறும். பணம் உங்களுடைய கையில் சேரும். அப்படி சேரக்கூடிய பணத்தால் நீங்கள் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தயவு செய்து எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது காலத்திற்கும் நிலைத்து இருக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தில் பணத்தை செலவு பண்ணுங்க. ஏன்னா விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் உங்ககிட்ட வரக்கூடிய செல்வத்தை எப்படி விரயமாக்கணும் அப்படின்றத மட்டுமே தான் திட்டங்களை வகுத்து அதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு எது தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவை திடகார்த்தமாக எடுக்கணும். அதனால் நீங்கள் தற்காலிகமான சந்தோஷத்தை இழந்தாலும் பரவாயில்லை, எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது. மரியாதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க போகுது. இது நாள் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான ஒரு முக்கியமான விஷயங்களிலுமே ஈடுபடுத்தாமல் ஒதுக்கியே வச்சு வாழ்ந்து இருப்பாங்க. அந்த நிலை மாறி உங்களுடைய வார்த்தைகளும் சபையில் எடுபடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உயர்ந்தே தீரும். கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க போகுது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்த பூமியில் வைரங்களாக ஜொலித்தே தீரும். அதற்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. எவ்வளவு நாள் தான் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க? பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அந்த முருகன் என்னைக்குமே உங்களை கைவிட்டிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதில் எந்நேரமோ இருந்துக்கிட்டே இருக்கணும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேலையை இழந்து இருக்கிறீங்களா? எந்த விதமான மனசோர்வும் அடையாமல் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படி ஒரு புதிய வேலை உங்களை தேடி வரும் பொழுது அந்த வேலையின் பலுவும் அதிகரிக்கும். நீங்கள் தூங்குவதற்கு நேரம் கிட்டாமல் எந்நேரமோ வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அந்த வேலையில் உங்களுக்கு அதிகமான சம்பாத்தியமும் கிட்டும். அதன் மூலமாக நீங்கள் கடனில் இருந்து விடுபட முடியும். அதனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த விதமான மனசோர்வுக்கும் ஆளாகக்கூடாது. தைரியமாக இருங்க. வாழ்வில் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். உங்களுடைய குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடையதாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்நியர்களை முடிவெடுக்க விடாதீங்க. அந்நியர்கள் அப்படின்னா 4 செவுரை தவிர வெளியே இருந்து யார் வந்தாலுமே அவர்கள் அந்நியர்கள் தான். 4 செவுருக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே தான் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான முடிவுகளை எடுக்க வேண்டும். அது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் மட்டுமே தான். இல்லை அந்த வீட்டுக்குள்ள மாமனார், மாமியார் இவர்கள் இருந்தாலும் சரி, இவர்களை தவிர வெளியிலிருந்து யாருமே உங்களுடைய குடும்ப முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். புராண காலத்தில் வாழ்ந்த கர்ணனை போலதான் என்னுடைய அன்பான மேஷ ராசி அன்பர்கள். ஆண்டியாக பிறந்திருக்கலாம், அரசனாவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. நன்றி.